ஹலோ நண்பர்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் தங்கம் டிமிக்கிலிருந்து தங்கம்மாள். நான் நல்லா இருக்கேன். அனைவரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் இப்போ ஒன்று சொல்ல போகிறேங்க. எனக்கு நடந்த சம்பவத்தை தான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு பெண்கள் ஆண்கள் இல்லாமல் வாழ்வது எவ்வளோ கடினம் தெரியுங்களா? ஒரு பெண்கள் ஆண்கள் இல்லாமல் வாழ்வது என்றால் ரொம்ப கடுமையாக இருக்கணும். இல்லைன்னா வாழ முடியாது. என்ன நடந்துச்சுன்னா, நல்லா வேலை பேசி நல்லா செஞ்சிட்டு இருந்தேன். பாவை மக்கள் சுற்றி இருக்கிற என் பங்காளி பங்காளிங்களுக்கெல்லாம் பிடிக்கல. எல்லாம் செய்வனா அது இது செய்வனுங்கிறது உண்மைதானே என்னமோ தெரியல, நமக்கு தெரியாதுங்க. செஞ்சு என்னை தரமட்டத்தில் கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. பார்க்க போனால் அசையும் சொத்தெல்லாம் போயிடுச்சு, அசையாத சொத்து தான் இருந்துச்சு. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, எங்கள் அப்பா இருந்தார். அப்போது வேலை இல்லாத ரொம்ப கஷ்டம். இப்போது எங்கள் பிள்ளையெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்குது. பையன்லாம் சின்ன பையன், ரொம்ப கஷ்டம். அப்போ ரொம்ப சின்ன பையனா, என் பையனுக்கு 20 வயசுலேயே நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு சூழ்நிலையினால் சின்ன பையன்ல என் பையனுக்கு நான் திருமணம் பண்ணி வச்சுட்டேன். அப்போ பட்டம் பாருங்க ஒரு கஷ்டம். அப்போ தான் புரிஞ்சுதுங்க, ஆண்கள் இல்லாமல் பெண்கள் நடமாட முடியுமா முடியாதா? கண்டிப்பாக நடமாட முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆண்கள் இல்லாமல் தனித்து பெண்கள் நடமாட முடியாது. நல்ல பெண்கள், நான் சொல்கிறது நல்ல பெண்கள் நடமாட முடியாது. கண்ணா முன்னாடி எப்படி வேணாலும். நண்பர்களே, எனக்கு என்ன பண்ணேன்னா, வீடு கட்டினேன், அடுத்து ஒரு இடம் வாங்கினேன், அதில் ஒரு வீடு கட்டினேன், ஊரில் ஒரு வீடு வாங்கினேன், அடுத்து பார்த்திங்கன்னா பையனுக்கு திருமணம் பண்ணேன், பிள்ளைங்களையும் இப்படி பார்க்கும்போது எனக்கு அடுக்கடுக்காக கடன் வந்துருச்சு. வேலையெல்லாம் கப்புன்னு அப்படியே பாதியில் நின்று போச்சு. செஞ்ச வேலை ஃபுல்லாக பாதியோட நான் சின்ன வேலையாக இருந்தாலும் தங்கம்மாவுக்கு தான் விடணும்னு சொல்கிறவங்க எல்லாம் இருக்கட்டும் தங்கம்மா, அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துருச்சு. இருக்கட்டும் தங்கம்மா, அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாம், இப்போ காசு டிமாண்ட், இந்த மாரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்க்கும்போது இங்கே வேலை இல்லை. நானும் அப்பாவும் சம்பளத்துக்கு கேரளாவுக்கு வேலைக்கு போகிறோம். பெண்கள் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு கிட்ட நாடாதுன்னு சொல்லுவாங்க. ஆச்சுங்களா? எனக்கெல்லாம் அப்போ ஒரு 35 வயசு தான் இருக்கும். 35, 36, 37 தான் இருக்கும். கேரளாவுக்கு அப்பா சரிம்மா இங்கெல்லாம் இருந்தால் சமாளிக்க முடியாது, அங்கே ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம், ஆளுக்கு 500 ரூபா, அப்போ 1000 ரூபா சம்பளம், ஒரு நாளைக்கு 1000 ரூபானா 30 நாளைக்கு 30,000 ரூபா சம்பளம். சரி போகலாமா அப்படின்னாங்க. போனோம். ஒரு வீடு, அந்த வீடு பக்கத்தில் வேலை செஞ்சிட்ருக்கோம், சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். அந்த வீட்டுக்காரரு பேங்க்கில் வேலையில் இருக்காப்புல, மலையாளத்தான் தான். வீடியோவில் பார்த்தாலும் பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் ஏன் சொல்லணும். கேரளாக்காரங்க. அந்த ஆள் என்னையே பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல. அதை டியூட்டி விட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவாப்புல. அவர் என்ன பண்ணுவாருங்க, அந்த டியூட்டி இட்டுட்டு வரும்போதெல்லாம் என்னையே நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் வேலை செய்கிறது, நான் நடக்கிறது, பிடிக்கிறது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கா பார்க்க சங்கட்டமாக இருக்கும். என்னடா இந்த ஆள் இப்படி பார்க்குறாப்புலையா? எனக்கு மனசு தாங்க முடியாது. அப்பா என்னன்னு தெரியலைங்க சித்தப்பா, ஒரு வேற என்னை பார்த்துட்டே இருக்கார். நீ அதை கண்டுக்காதம்மா, நீ பாட்டு வேலை செய். நீ ஏம்மா அதை கண்டுக்காத, நீ பாட்டு வேலையை செய், அடுத்து என்ன நான் பேசிக்கிறேன் அப்படின்பார். அப்படி இருந்து அந்த அன்னைக்கு சம்பளம் வாங்குகிறோம். சம்பளம் வாங்கும்போது ஒரு சம்பவம் இல்லை, அங்கே எத்தனை சம்பவம் நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சம்பளத்துக்கு அன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம்,
அந்த மேஸ்திரினா நாங்கள் வந்து மலையாளம் தான் பேசுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் தமிழ் பேசுவேன், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒன்று ஒன்று தெரியும். வந்து நாங்கள் நாளைக்கு ஊருக்கு போகிறோங்க, எங்களுக்கு ஃபுல் சம்பளமும் கொடுத்துருங்க, நாங்கள் போய் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிகிட்ருக்கோம். இதை இவர் கேட்டுட்டு இருந்திருக்கார், அவர் அந்த வீட்டுக்காரங்க. சரின்னு நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். வாடகை வீட்டில் தான் குடியிருக்கோம். 2 கிலோமீட்டர் நடந்து தான் எங்கள் வீட்டுக்கு போகணும். நாங்கள் வாடகைக்கு இருக்கிற வீட்டுக்கு ஒரு ரயில்வே கேட்டு தாண்டி போகணும். 1 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் போயிட்டோம். 1 கிலோமீட்டர் தூரம் நானும் அப்பாவும் நடந்து போயிட்டே இருக்கோம். ஏங்க, நாங்கள் 1 கிலோமீட்டர் தூரம் போயிட்டோம். போன உடனே இவர் பின்னாடியே மூச்சை வாங்கிட்டு ஓடி வரார். அப்படி நடந்து பின்னாடியே வந்திருக்காங்க, பிடிக்க முடியல. ரயில்வே கேட்டில் ஏறி இறங்கி ஓட்டமாக ஓடியாந்து, சேட்டா நில்லு, சேச்சு இது என்னடா நம்மளே எதுக்கு இவங்க நிற்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா, நில்லுங்க சேச்சு, நில்லுங்க. என்ன சேட்டா, என்ன உங்கள் நம்பர் கொடுங்க, ஊருக்கு போகிறீங்களா? நம்பர் கொடுங்க, நான் கல்யாணம் கழிச்சிட்டு இல்லை, உங்களுக்கு நீங்கள் என்ன கல்யாணம் கழிச்சிக்கிறீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் நம்பரை கொடுங்க. சேட்டா, நான் தமிழ்நாடு, நீங்கள் கேரளா, எனக்கு பிள்ளைங்க குட்டியெல்லாம் இருக்குது, கல்யாணம் ஆகி பிள்ளைங்கெல்லாம் இருக்குது, உனக்கு எனக்கும் ஒத்து வராது, போ. சேச்சி நம்பரை கொடுங்க சேச்சி, நம்பரை மட்டும் கொடுங்க சேச்சின்னு கெஞ்சுறான். சேச்சி உன் நம்பரை மட்டும் கொடுங்க. காலையில் விழுந்துருவான்ட்டுக்குது, விட்ட காலையில் விழுந்துருவான். எதுக்கும் பேங்க்கில் வேலையில் இருக்கான். என்ன பண்ணுறது? சரி நம்ம போய் நம்பரை கொடுத்துட்டு வந்துட்டோம். என்ன பண்ணுவான், நம்பரை வச்சு கொடுத்துட்டு வந்துட்டு. அது ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் அந்த நம்பரை நான் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவேன், கொடுப்பேன், பிளாக் லிஸ்ட்டில் போட்டு அதோடு அது முடிஞ்சது. சரிங்களா? காலையிலே விழுந்துருவான், நீங்கள் என்ன வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த நம்பரை வச்சு ஒரு 2-3 நாள் என்னை ஃபோன் பேச ஆரம்பித்தேன். எனக்கு கல்யாணம் கழிச்சிட்டு இல்லை, நான் தனிச்சு உண்டு, எனக்கு யாரும் இல்லை, நான் வீடு உண்டு, நல்ல சம்பளத்தில் வேலையில் உண்டு, நீங்கள் என்ன கல்யாணம் கழிச்சிட்டு வீட்டோடு இருந்தால் போதும், சமையல் மட்டும் செஞ்சால் போதும், உங்களை நான் நல்லா பார்த்துக்குவோம் நல்லா. இது நமக்கு வில்லங்கம், இதுக்கு மேலே ஃபோன் பேசுனா நமக்கு வில்லங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டாச்சு. ஒன்றாச்சுங்களா? அடுத்து ஒரு பக்கம் வேலை, அவங்க வந்து வேலை 5-6 பக்கம் செய்கிறாங்க. அவங்க வந்து செய்யும்போது நான் அப்புறம் நம்மளும் போய் தானே ஆகணும். இன்னொரு இடத்துல போய் வேலை செஞ்சோம். அந்த வேலை செஞ்ச இந்த இடத்துல அவங்களும் மலையாளி தான், கல்யாணம் ஆகி பையன் இருக்கு. அந்த ஆள் என்கிட்ட பேசுகிறதில்ல. அப்பா கோமனம் கூட துவைச்சி கொடுத்துருவான். எதுக்கு தெரியுமா? அப்பா வயசு வச்சாதான் என்ன பிடிக்க முடியும். இது அப்பாவுக்கு நல்லா தெரியும். எங்கள் அப்பா நல்லா இந்தமாரி விஷயத்தில் எங்கள் அப்பா சும்மா சொல்லக்கூடாது. என்னை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தார் எங்கள் சித்தப்பா. பெருசு நீ கோட்டர் கைக்குமா, கோட்டரில் வாங்கி கொடுப்போம். நம்மளது வீடுண்டு, வாடகை கொடுக்க வேண்டாம், நம்ம வீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாப்புல எங்கள் சித்தப்பாக்கிட்ட. நம்ம வீட்டில் வந்து தங்கிக்குங்க, நம்மளது வீடுண்டு, நீங்கள் வாடகை கொடுக்க வேண்டாம், சும்மாவே இருக்கலாம்
அங்கே வந்து தங்கி அங்கே வந்து வாடகை என்னான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வீடாக இருந்தாலும் 4000ரூவா 5000ரூவா கொடுக்கணும். அப்போ தான் ஒரு ரூம்பு ஒரு சமையல் கட்டு கூட இருக்காது. ஒரே ரூம்புக்கு கூட 4000 5000ரூவா அங்கே வாடகை. இவ்வளோ வாடகை. அப்போ பார்க்கும்போது சரி சித்தப்பா இப்படி சொல்கிறாப்புலன்னு அப்பா என்கிட்ட சொன்னார். சரி போய் பார்க்கலான்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல ஒரு ஆயா இருக்குது. அவங்க அம்மா இருக்காங்க அந்த வீட்டில். அவங்க அம்மா கொஞ்சம் வயசானவங்க, அவங்க அங்கே இருக்காங்க. அப்புறம் சொல்லும்போது அம்மாவுக்கு துணையாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரி துணைக்கு தான் இருக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த வீட்டு பக்கமே வரமாட்டாராம்மா அந்த ஆயா சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே போனதுலேருந்து கரெக்டாக நாங்கள் வேலையை விட்டுட்டு போகிறதுக்கு அவர் வந்து பால் வாங்கிட்டு வருவாப்பு. பால், ரஸ்க்கு, ஏதாவது சாப்பிட ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாப்புல. தங்கம்மா அந்த அந்த ஆயாவுக்கு வேலை செய்ய ஒரு ஆள். அந்த ஆளுக்கு அந்த ஆயாவுக்கு அவங்க அம்மாவுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் இருக்குது. அப்புறம் நாங்களும் இருக்கோம். மொத்தம் அந்த இடத்துல நாங்கள் 4 பேர் இருக்கோம். அவர் கரெக்டாக 4 மணி ஆனால் பால், ரஸ்க்கு அது இது வாங்கிட்டு வருவார். தங்கம்மா டீ வச்சா தான் நல்லாயிருக்கும், அவங்களே வைக்க சொல்லுங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த வேலை செஞ்ச அந்த அக்கா தான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஊருக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க. அந்த அக்கா சொல்லுவாங்க, தங்கம்மா அவன் பேர் அசோக், அசோக்குக்கு உன் மேலே ஒரு கண்ணு, நீ பத்திரமா இருக்க பார்த்துக்கோ அப்படின்னு அடிக்கடி அந்த அக்கா சொல்லும். என்னக்கா சொல்கிற? ஆமாம் தங்கம்மா, உன்னை பார்க்குற பார்வையே சரியில்லை அப்படிங்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்வை கீர்வை இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நம்ம எப்படின்னா எப்போவும் இருந்தது எப்படி அப்படி தான். நல்லா பேசுவேன், ஜாலியாக இருப்பேன். வந்து இந்த கசம்சா, இந்த பார்வை பார்க்குறது, இந்த கண்ணடிக்கிறது, இந்த பாட்டுக்கோசரம் அப்படி பண்ணிகிட்ருக்கேன், மன்னிச்சிருங்க. இந்த மாதிரியெல்லாம் நமக்கு தெரியாது. அப்புறம் அந்த அக்கா சொல்லும், இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவர் என்னை வந்து கப்புன்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஒரு சமயம் நான் வந்து எதுக்கோ வந்து தனியாக ஒரு ரூமில் துணி காய போட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியல, துவைச்ச துணி மடித்து வச்சிட்ருக்கேன்னு தெரியல. தனித்தனி ரூம் இருக்கானா, அந்த ரூமில் நான் வந்து துணி மடித்து வச்சிட்டு இருக்கும்போது இவர் வந்ததுன்னு தெரியல, அப்படி கப்புன்னு என்னை பிடிச்சிட்டார். உதறி போட்டுட்டு அப்போவே அப்பாட்ட சொல்லிட்டேன், நமக்கு கேரளா வேண்டாம் சித்தப்பா, நம்ம ஊருக்கே போயிடலாம், காசு வேண்டாம் பணமும் வேண்டாம், நம்ம வந்து போயிடலாம், எனக்கு இங்கே பிடிக்கல சித்தப்பா அப்படின்னு அப்பாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். சரிம்மா, கடன் பிரச்சனைனால தானே நம்ம இங்கே இருக்கிறோம், கடன் அடைச்சிட்டா அப்புறம் நம்ம எதுக்கு இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ வேறு எனக்கு கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நீ தனியாக போகாத, அவன் வந்தால் நீ ரூமுக்கு தனியாக கினியாக எங்கேயும் போகாத அப்படிங்கிற. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிழவியோட பேரை, அந்த கிழவிக்கு அதாவது மகளோட பையன், அவன் வந்து என்னை பார்த்துட்டு அந்த அக்கா அந்த வேலை செய்யுது இல்லைங்களா, அவங்க பேர் சுசீலா, அந்த அக்கா கிட்ட சொல்லுவாங்களா, இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க, பொய் சொல்லலை, உண்மையாக எனக்கு நடந்த கதை இதை உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன், ஏன்னா அவங்களே இதை பார்த்தாலும் பார்ப்பாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அவன் வந்து இந்த அக்கா கிட்ட சொல்லுவானாம்மா, சேச்சி எங்கூட பேச சொல்லு, சேச்சி எங்கூட பேச சொல்லு, சேச்சி உங்களோட பேசுனா மவரி திருப்பி போடுவா, தொடப்பத்திலே அடிச்சிடுவான்னு இந்த அக்கா மலையாளத்திலே சொல்லியிருக்கேன். இவன் வந்து இங்கே வந்துட்டு இருக்கிறது அசோக்கு பார்த்துட்டு அவங்க 2 பேத்துக்கு பிரச்சனை. எப்படி பாருங்க, நீ ஏன்டா எங்கள் வீட்டு பக்கம் வர, இங்கே உனக்கு என்ன வேலை இவருக்கு, நான் வந்தால் உனக்கு என்ன, எங்கள் அம்மாயி வீட்டுக்கு நான் வரேன், இவங்க 2 பேத்துக்கு சண்டை. பார்த்துக்குங்க, ஒரு பொண்ணால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இவங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை ஆகுது அங்கே.
ஆனால் அது வந்து வெளியே சொல்லிக்காமலே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. யோசனை பண்ணேன், நமக்கு இது தேவையா? ஊருக்கு போகிற மாரி போயிட்டு நம்ம வந்து வேறு பக்கம் கூட இருந்துக்கலாம் சித்தப்பா. ஊருக்கு கிளம்பி போகிற மாரி போயிடலாம். அப்புறமா வந்து இவங்களுக்கு தெரியாமல் நம்ம வேறு பக்கம் வீடு பார்த்து கூடிய இருந்துக்கலாம். இவங்ககிட்ட ஊருக்கு போகிறேன்னு வேலைக்கு போகிற வேறு வீடு பார்க்குறேன்னு சொன்னால் தானே விட மாட்டாங்க. நம்ம வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடலாம். அப்புறமா வந்து நம்ம வேறு பக்கம் வேலை செஞ்சுக்கலான்னு அப்பாட்ட சொல்கிறேன். சரிம்மா, இந்த வாரம் சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அப்பா சொல்லிட்டார். இவங்க 2 பேர்த்துக்கு சரியான சண்டைங்க. நைட்டெல்லாம் கல் தூக்கி போடுறது, பயங்கரமாக அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நமக்கு தொல்லை பிடிச்ச வேலை, நம்ம இங்கே இன்னுமே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மேஸ்திரிகிட்ட சொல்லி கணக்கு போகிறப்ப நாங்களும் அதே மாதிரி நாங்கள் ஊருக்கு போகிறோங்க, எங்கள் பிள்ளைங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா பாத்திரமெல்லாம் இங்கேனே இருக்கட்டும், இங்கே போயிட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நாங்கள் வந்தாலும் வரும், வரலினாலும் இல்லை, எங்கள் போட்டி படுக்கையை நாங்கள் தூக்கிட்டே போகிறோம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் தான் வரணும். அங்கேருந்து ட்ரெயினில் தானே வரணும், ஈரோடு வரையில் ட்ரெயினில் தான் வரணும். அப்புறம் என்ன நடந்துச்சு, கிளம்பிட்டோம். அப்போ வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சோம், ஜாமானெல்லாம் மூட்டை கட்டணும், ஆட்டோவில் வச்சோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் அப்புறம் ஈரோடு ட்ரெயின் வந்தது, ஏறிட்டோம். இதை கொஞ்சம் கேளுங்க. ட்ரெயின் பகலில் கூட்டம், சரியான கூட்டம், இடமே இல்லை உட்கார. ட்ரெயினில் நின்றுக்கிட்டே, பஸ்ஸுனாலும் பரவாயில்லைங்க, உட்காந்துட்டு போகலாம். ட்ரெயின் ரொம்ப மோசங்க. இந்த லோக்கல் ட்ரெயின் ஏறவே கூடாது, இடமே கிடைக்காது. ட்ரெயினில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? வந்துட்டுருக்கோம், ஒரு ஆள் என்னையே பார்க்குறாப்புல. எனக்கா அங்கே நிற்கிறது இடம் வேற இல்லை. இப்படி திரும்பி நின்னாலும் பார்க்குறாப்புல, இப்படி திரும்பி நின்னாலும் பார்க்குறாப்புல, நான் பார்த்தா குனிஞ்சிக்கிறாப்புல. இப்படியே ட்ரெயினில் பார்த்துட்டு, என்னடா நம்ம அங்கே தான் வந்து தொல்லை பிடிச்ச வேலையாக இருந்தது, நம்ம வந்து வந்தோம், இங்கேயும் நமக்கு ட்ரெயின்லேயும் தொல்லையா அப்படின்னு நினச்சிட்டு மனசில் வச்சுட்டு பேசலாம். நின்றுக்கிட்டே இருக்கும். கரெக்டாக ஒரு சீட்டு கிடச்சிது, ஒத்தையாள் சீட்டு, ஜன்னல் ஓரமாக. கரெக்டாக நான் வந்து ஜன்னல் ஓரமாக ஒரு சீட்டு கிடச்சிது, டப்புன்னு உட்காந்துட்டு. அடுத்த ஸ்டாப்புக்கு போனோடனே என் முன்னாடி சீட்டே அந்த ஆளுக்கு கிடைக்கணுங்க, வேறு சீட்டு கிடைக்கக்கூடாதான். அந்த ஆள் எனக்கு முன்னாடியே வந்து உட்கார்றாப்புல. என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியல. ஜன்னல் பக்கம் எவ்வளோ நேரம் திரும்பி கழுத்தெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் நேரமாக ஆகுது, அங்கேருந்து இங்கே வர ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகுது. அந்த ஆள் சென்னைக்கு போகிறாப்லையா, பொண்டாட்டி இறந்துருச்சாமா. அப்புறம் மொல்ல இப்படியே பார்க்குறேன், என்ன தான் பண்ணுவான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி, நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டேன். நான் சென்னை போகிறேங்க. சரி சரி, நீங்கள் மட்டும் தனியாக தான் போகிறீங்களா, யாரும் கூட வரலையா அப்படி வேணும்னு கேட்குறேன். நான் விடாமல் பார்த்துட்ருக்கேன், தொல்லை பிடிச்சது. ஆமாம், என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, எனக்கு ஒரு பிள்ளை பையன் இருக்குது, அது எங்கள் மாமியை பார்த்துக்குது, நான் சென்னைக்கு வேலைக்கு போகிறேன் அப்படி. கேரளா தான் நல்ல வேலை இருக்குது, நீங்கள் ஏன் சென்னைக்கு போகிறீங்க? எனக்கு தமிழ்நாட்டில் வேலை செய்யலான்னு தான் கொஞ்சம் இதாக இருக்குது, அதான் போகிறேன். ஓ சரி, நீங்கள் எங்கே போகணும்? நாங்கள் ஈரோடு வந்து இறங்கிக்குவோம். நல்லா பேசுகிறீங்க. ஓ சரி, பரவாயில்ல. அதனால் என்ன, கோபமாக பேசினாலும் நல்லா தான் பேசுகிறீங்க. எப்படி பேசுகிறான் பாருங்க, கோபமாக பேசினாலும் நல்லா தான் இருக்கீங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான். என்னப்பா பேசுகிறத பேசிட்டியா, அப்புறம் என்ன? இல்லைங்க, ஃபோனில் பேசணும், நம்பர் கொடுங்க. பார்த்தீங்களா எப்படி?
அது எங்கேன்னா மாகி தலைச்சேரின்னு ஒரு ஊர். அங்கே இருந்து நாங்கள் வந்து ஈரோட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் பகல்லே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இவன் வந்து என்னென்னமோ என்கிட்ட பேசி பார்க்குறாப்புல. மாசங்கம்மா இது எத்தனை ஆம்பளைங்களை நான் பார்த்துருப்பேன். நல்லா நமக்கு அடக்கமாக வச்சு பார்த்துருப்பேன். நானும் பேசி கொடுத்துட்டே வரேன். சரி, என்ன பண்ணுறது, பொழுது போகும். அப்புறம் வந்தோடனே நம்பர் கொடுக்குறீங்களா? தரேன். கொடுத்தேன். அடுத்த நாள் பிளாக் லிஸ்ட். இப்படிங்க. அதே கேரளாவில் இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு. அது எப்படின்னா, வேலை செஞ்சிட்ருக்கேன். பக்கத்தில் வந்து நின்று உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்படியே கண்ணு அடிச்சிட்டாப்புல. இந்த மாதிரி நிறைய நான்லாம் அனுபவிச்சிருக்கேன். இதே சாதாரண பெண்களாக இருந்தால் என்ன ஆகும்? இதே ஒரு காம உணர்ச்சிகள் தூண்டுற ஒரு உணர்வாக இருந்தால் என்ன ஆகும்? நம்ம வந்து வாழ்கிறோம்னா மனதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? மனதை நம் கட்டுக்கோப்பில் வைக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு வண்டி ஓட்டுனால் வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டோம், ரூட்டை கரெக்டாக பார்த்து தான் ஓட்டணும். அப்போ தான் வண்டி நேராக போகணும். சரிங்களா? வண்டி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வண்டி நல்லா இருக்குது அப்படின்னு வண்டியை பார்த்துட்டு ஓட்டணும்னு வச்சுக்கோ, குழிக்குள்ளே தான் கிடப்போம். ரூட்டை பார்த்து தான் வண்டி ஓட்டணும். நம்ம ரூட் கரெக்டாக நேராக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்துங்க, எனக்கும் இப்போ வந்து வயசு 48, 49 வயசு ஆயிடுச்சு. 50 வயசு ஆயிடுச்சு. அந்த ஒரு வயசை சேர்த்து 50 வயசு ஆயிடுச்சு. இன்னும் வந்து தனித்து எந்த ஒரு ஊருக்கும் நான் போனதில்லை. கூட ஆள் வந்தால் போவேன், ஆள் இல்லைன்னா போக மாட்டேன். பெரும்பாலும் போக மாட்டேன். கோயிலுக்கெல்லாம் போனால் சேர்ந்து போவோம், சேர்ந்து வருவோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், ஹோட்டலில் சாப்பிட்றோம். தனித்து நான்லாம் போகவே மாட்டேன். சாப்பிடுவோம், ஹோட்டலில் சாப்பிடுவோம், தனித்து போவேன். எங்கள் பையன் வருவான், எங்கள் மருமக வருவான், எங்கள் அண்ணனுங்க கூட போவேன். இல்லைன்னா யாராவது வந்து பக்கத்தில் யாராவது வந்தால் போவேன். இந்த மாதிரி தான் போவேன். நமக்கு போய் தனியாக உட்காந்துன்னா ஒரு திருச்செங்கோடு பக்கத்தில் உள்ள ஊர், ஒரு நமக்கு பக்கத்து கிராமத்துலேருந்து பக்கத்தில் ஒரு டவுன் இருக்கா, அதுக்கு போகலாம். இவ்வளோதாங்க நம்மலாம் பண்ணாது. இன்னும் ஒரு கோயில் குளத்துக்கு கூட நான்லாம் தனியாக போனதில்லை. ஆனால் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் லைக்கு கிடைச்சிதுன்னா உங்களுக்கு வெளி வீடியோ போடலான்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் வந்து வீடியோ எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. டிரைவர் போடுவேன், கார் வாங்குவேன், டிரைவர் போடுவேன். எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆளை போட்டு கண்டிப்பாக எல்லா பக்கமும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலான்னு ஆசை. எல்லா கோயிலுக்கும் போகணும், எல்லா இடங்களும் போய் பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப இருக்குது. ஆனால் தனித்து நான் போக மாட்டேன், என்னை விடவும் மாட்டாங்க. ஒரு நைட் இல்லைன்னா இப்போ சோறு தின்னியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் மட்டும் வெளியில் போயிட்டா போகணும், அடுத்து அடிதான் விழுவும். என்னங்க இதை ஏன் சொல்ல வரேன்னா, இது வந்து நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல வரேன்னா, ஏன் பெண்கள் கட்டுக்கோப்பாக இருக்க முடியாது? ஏன் இருக்க முடியாது? இருக்கலாமே, தாராளமாக இருக்கலாம். எப்படி தெரியுமா? மொத்தத்தில் வெளி உலகம் சுற்றக்கூடாது பெண்கள். உண்மை அதுதான். குடும்பத்தை பெண்கள் வந்து வெளி உலகம் சுற்றினால் என்ன செய்வாங்க? நம்மளை பின்தொடங்க ஆரம்பிப்பாங்க. அதை சொல்லுவாங்க இல்லைங்களா, அடித்தா அம்மி நவுறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஏன் வச்சுக்கணும்? நம்ம ஏன் வெளியில் போகணும்? வெளியில் போனால் தானே நமக்கு வில்லங்கம். வேலையுண்டு, வெட்டி உண்டு, வீடு உண்டு, பிள்ளைங்க வந்து குட்டி உண்டு, அடுத்து என்ன வராது? ஏன் வரும்? வராது. நமக்கு சொந்த பந்தம் நம்ம பக்கத்தில் எல்லோரும் இருக்காங்க. ஜாலியாக பேசுகிறோம், ஜாலியாக இருக்கோம், ஜாலியாக தூங்குகிறோம்.
ஜாலியாக நம்ம பிள்ளைங்களோட இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிறோம். எதை வேணுமா டிவி பார்க்குறோம், அது தூக்கம் வர வரைக்கும் பார்க்குறோம், தூக்கம் வந்த உடனே தூங்குறோம். இதை விட நமக்கு என்னங்க ஜாலி இருக்குது? இருக்கலாம் தானே? நான் இருக்கேன், இன்னமும் இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம். திருந்துங்க பெண்களே, திருந்துங்கள். அதாவது எதை வேணாலும் செய்யலாம். வேலை என்பது நமக்கு தொழில், எல்லா வேலையுமே செய்யலாம். ஆனால் அதை எந்த முறையில் செய்யணுமோ அந்த முறையில் செய்துவிட்டு அடுத்த பட்ஜெட்டை பார்க்க வேண்டும், அடுத்த கதையை பார்க்கக்கூடாது. சரிங்களா? என் கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க. உங்கள் தங்கம் டிவிங்கிலேருந்து உங்கள் தங்கம்மாள் ஜி. இது மாதிரி இது மட்டும் இல்லைங்க, இது போல் நிறைய சம்பவத்தை நான் சந்திச்சிருக்கேன். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என்னுடைய வயசுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அழகுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் யாருமே என்ன நல்லா இல்லைன்னு சொன்னதே இல்லை. இன்ன வரையில் யாருமே தங்கம்மா அசிங்கம் அப்படி இப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. முன்னாடியும் சொல்ல மாட்டாங்க, காணாமையும் சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் அழகாக இருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. வீடியோ போடுறதுனால தான் என்னை பற்றி எனக்கு தெரியும். அது அவங்கவுங்களுடைய அழகு அவங்கவுங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அடுத்தவங்க கண்ணுக்கு தான் தெரியும். அது மாதிரி எல்லாருக்குமே என்னை பார்த்தாலே பிடிக்கும் தான். பிடிக்காத யாரும் இல்லை. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. நான் 4 வார்த்தை பேசிட்டாலே நான் சொல்வதை கேட்குற அளவுக்கு என்னுடைய பார்வையிலையும் என்னுடைய பேச்சிலையும் தான் கேட்பாங்க. நான் சொல்கிறது எல்லாருமே கேட்பாங்க. ஒரு மதிப்பு கொடுத்து மரியாதையோடு தான் பேசுவாங்க. அப்படியெல்லாம் இருந்தேன் நான். இப்போ என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு வெளி வீடியோ கண்டிப்பாக நான் போடணும் உங்களுக்கு. நானும் இந்த கோயில் குளம் இதெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. நம்ம நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து நமக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் நான் போய் அங்கங்கே வீடியோ எடுத்து உங்களுக்கு போடணுன்னு எனக்கு ஒரு ஆசை தான். கூடிய சீக்கிரமாக அது நடக்கும். நானும் ஒரு கார் வாங்குவேன், ஒரு டிரைவர் போடுவேன். நானும் எல்லா கோயிலுக்கும் போவேன், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுவேன். ஆனால் தப்பான முறையில் இல்லை. எப்பவும் உங்கள் தங்கம் எப்படி இருக்கிறனோ இதே போல தான் இருந்து உங்களுக்கு வீடியோ போடுவேன். வேறு எதுவும் பண்ண மாட்டேன். இப்படிக்கு நம்ம யூடியூப் நண்பர்கள் எல்லோருக்கும் நான் என் அன்பான வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதாவது மக்கள் இல்லைன்னா நாடு இல்லை, நாடு இல்லைன்னா யாரும் வாழ முடியாது. இன்றைக்கி ஒரு ஊனமிட்டோர் கூட வாழ்கிறாங்க என்றால் அது நம்ம மக்களுடைய உதவி தயவு, இந்த மாதிரினுடைய தயவில் தான் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆளுங்களாக வராங்க. அதாவது இல்லாதவங்க கஞ்சி குடிக்கிறாங்க. இந்த மாதிரி பல எதுவும் நடக்குதுன்னா நம்ம மக்கள் நானும் ஒரு மக்கள் தான். நான் பெரிய விஐபிஓ கலெக்டரோ அது இதெல்லாம் கிடையாது. உங்களோட ஒன்று நான். நம்மளுடைய உழைப்பில் தான் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. சரிங்களா? அரசாங்கத்தை பற்றி பெருமையாகவும் எதுவும் பேச முடியறதுக்கு இல்லை. நம்ம மக்கள் நினைத்தால் எதையும் செய்யலாம். மக்களோட பணத்தில் தான் இத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மனசு வைத்தால் நான் நல்லா இருக்கலாம், அவங்க நல்லா இருக்கலாம், எல்லோரும் நல்லா இருக்கலாம். நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். நீங்கள் தான் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். என்ன சொல்ல வரேன்னா, அது வேண்டாம் நம்ம பட்ஜெட் நம்மளோட முடிச்சுக்கலாம். அடுத்த கதை வேண்டாம். சரிங்களா? எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி, அன்பான வணக்கம். நம்ம வீடியோவை விடாமல் பாருங்கள். உங்ககிட்ட கேட்குறது அது மட்டும்தான்.
சரிங்களா? குட் பாய்.